உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஐயா, உங்க ஜவுளி கூட கத்தி எரியுதியா? ஐயோ, தலையே சுத்துதேப்பா. என்னப்பா சொல்ற? கூட தீ பிடிச்சி எரியுது. சீக்கிரம் வாங்க. என்னது? மணி ஜவுளி கடை கூடனா? அம்மா வாங்கயா. ஐயோ கடவுளே, கடவுளே. நான் என்ன பண்ணுவேன்? ஏப்பா, என்னப்பா சொல்ற? ஏப்பா, உண்மையாவா? சொல்லு. சொல்லு. என்ன? எல்லாமே போச்சு, எல்லாம் போச்சு. பத்மா, நம்ம தலையில இடி விழுந்துருச்சுடி. நம்ம சந்தோஷத்தை அந்த கடவுள் நிலைக்கு விட மாட்டாரு. என்ன சொல்றீங்களா? மச்சான், நம்ம ஜவுளி கடை கூடோடு தீ பிடிச்சிருச்சா மச்சான். அப்பா என்னப்பா சொல்றீங்க? ஆமாடா, இப்பதான் போன்ல சொன்னாங்க. என்னன்னு பாரு. பின்னாடி போங்க, எல்லாரும் பின்னாடி போங்க. சொல்றேன்ல, பின்னாடி போங்க, பின்னாடி போங்க. யாரும் போயிடாதீங்க. அப்பா பாத்து. ஐயோ பாலாடே, சரி. வீணா போச்சேடா ஜீரு. சீனு. தம்பி. சீனு. பாத்ரா மாமா சீக்கிரம் முடிங்க. அதிகமா இருக்கு. வந்துரு சொன்னா கேளு. சொன்னா கேளுமா. சொன்னா கேளு. அதிகமா இருக்கு. வேண்டாம். நீ எதுக்கு வந்த? சாரு சொன்னா கேளு, வெளியே போ. ஏய் என்ன பண்ற? ஏய் சாரு, சாரு என்னாச்சு? ஏய் சாருடா, வெளியே வந்துருங்க. வந்துருங்க, வேகமா வாங்க. பாத்ரா சீனு மச்சான், பாருங்க மச்சான். மாமா காப்பாத்துறமே இருங்க. என்ன பண்றது மச்சான்? வந்துருவா. வந்துருங்க, வேகமா வாங்க. என்னையாச்சு? நில்லுங்க. நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? இல்லங்க, எங்க பொண்ணுக்கு அடிபட்டிருக்குன்னு சொன்னாங்க. அதான். என்னாச்சோ ஏதாச்சும் பதட்டத்துல வந்திருக்கோங்க. அவளை பார்த்து விடுங்க. இத்தனை நாள் உங்க பொண்ணு இங்க இருக்கிறது உங்க கண்ணுக்கு தெரியலையா? மச்சான் இருங்க. ஒரே ஒரு தடவை பார்த்துட்டு போயிடுறோங்க.
போய் பாருங்க. ஏ சாரு, என்னடி ஆச்சு உனக்கு? நெருப்புல மாட்டிக்கிட்டேன்னு சொன்னாங்க. எனக்கு ஒன்றும் ஆகலம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். சாரு, இதுக்குதான் இந்த நெருப்புக்கு அதெல்லாம் வேண்டாம்னு சொன்ன கேட்டியா? அப்பா மெதுவா பேசுங்க, நீங்களே போட்டு கொடுத்துறாதீங்க. ஏண்டி, இங்க இருந்து வாழ்றதுக்கு வழிய பாருனா, நீ என்னடி மொத்தமா போறதுக்கு வழிய பாத்துட்டு இருக்க? ஷோ, கொஞ்சம் தப்பி இருந்தா கூட என்னடி இருக்கும்? ஏமா, நீ தானே அவனை காப்பாத்துறேன்னு சொன்ன, இப்ப அவன் தானே உன்னை காப்பாத்திருக்கான். ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சுப்பா. உள்ள போனதும் எனக்கு மயக்கம் வந்துருச்சு. ஐயோ, இப்போ நான் நினைச்சதுதான் நடந்திருக்கு. வீட்ல எல்லாருக்கும் என் மேல ஒரு நல்ல ஒப்பீனியன் வந்திருக்கு. பார்க்கலாம் இனி என்ன ரியாக்ஷன் இருக்குன்னு. சரிம்மா, ஆனா இனிமே நமக்கு இது மாதிரி ரிஸ்க் எல்லாம் வேணாமா. நமக்கு எதுவும் ஆகாம அடுத்து என்ன பண்றதுன்னு மட்டும் யோசிமா. சரிப்பா. சம்மந்தி, அப்போ நாங்க கிளம்புறோம். எங்க பொண்ணை பார்க்க விட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க. இதையே காரணமா வச்சுக்கிட்டு இனிமே இங்க அடிக்கடி வர வேண்டாம். உங்க கோவம் எங்களுக்கு புரியுதுங்க. ஏன்னா நான் பண்ண தப்பு அப்படி. எங்க பொண்ணை மட்டும் கொஞ்சம் நல்லா பாத்துக்கோங்கம்மா. தேனு, அதை நம்ம அவங்களுக்கு சொல்லணுமா என்ன? சாரு நம்ம வீட்டில் இருக்கிறத விட இங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பா. இவங்க ரொம்ப நல்லா பார்த்துக்குவாங்க. சாரு உங்க குடும்பத்து மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்கா. இப்ப வீட்டுக்கு வான்னு கூப்பிட்டப்ப கூட வரமாட்டேன்னு சொல்லிட்டா. சீனுக்காக சாரு இப்படி ஒரு காரியத்தை செய்வான்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லைங்க. அந்த அளவுக்கு அவ உங்க வீட்டோட ஒன்றி போயிட்டாங்க. அவ மனசுலயும் ரொம்ப ஆசையை வளர்த்து வச்சிருக்காங்க. இந்நேரம் இது கல்யாண வீடா இருந்திருக்க வேண்டியது. அது நடக்காம போனதுக்கு யார் காரணம்? நான் தாங்க காரணம். என்னோட தப்பு தாங்க. என்னோட அவசர புத்தியினாலேயும் முட்டாள்தனத்தினாலேயும் தான் என் பொண்ணோட வாழ்க்கை இப்போ கேள்விக்குறியா இருக்கு. பொண்ணு மேல இருந்த அக்கறையில இவர் சில விஷயங்களை பண்ணிட்டாரு. உங்களுக்கு என் மேல எவ்வளவு கோவம் வந்தாலும் அது எங்கிட்ட காட்டுங்க, அதை நான் ஏத்துக்கிறேன். ஆனா என் பொண்ணுக்கு நீங்க ஒரு நல்ல வழி சொல்லுவீங்கன்னு நான் நம்புறேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.